வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 11:23-24. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, 1 யோவான் 1:5 படி, எங்கும் ஜோதிமயமாக நிறைந்திருக்கும் நம் பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கும் ஈசா எனும் அடிமரத்தில் தோன்றிய ஈசனும் யோவான் 8:46 படி, குற்றமில்லாத புருஷர்களில் உத்தமரும் புருஷோத்தமருமான இயேசுவுக்கும் நீக்கமர எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கும் பசுத்த ஆவியானவருக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. 1 நாளாகமம் 2:11. நகசோன் சல்மாவை பெற்றான். மத்தேயு 1:4 பிற்பகுதி நகசோன் சல்மோனை பெற்றான். இங்கே சல்மா சல்மோன் 2 பேரும் ஒரே நபரை குறிக்கும். 1:5 சல்மோன் போவாசை கானானிய பெண்ணான ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை மோவாபிய பெண்ணான ரூத்தினிடத்தில் பெற்றான். ரூத் நகோமியின் மருமகள். நகோமியின் கணவன் எலிமெலேக்கு. ரூத் 1:2. பெத்லகேம் ஊராகிய எப்பிராத்தியராகிய அவர்கள் மோவாபுக்கு பஞ்சத்து நிமித்தம் சென்று குடியேறியவர்கள். எப்பிராத்தாவின் தகப்பன் என அறியப்படும் சல்மோன் என்பவரின் மகன் போவாஸ். போவாஸின் மகன் ஓபேத். ஓபேத்தின் மகன் ஈசாய். ஈசாயின் மகன் தாவீது. இவர்கள் எல்லாம் எப்பிராத்தியர் என அழைக்கப்படும் பெத்லகேமியர். 1 சாமுவேல் 17:12. தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஈசா என்னும் பேருள்ள எப்பிராத்திய மனுஷனுடைய குமாரனாயிருந்தான். ஆதியாகமம் 35:19. ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். ஆதியாகமம் 48:7. யாக்கோபு யோசேப்பிடம், நான் பதானை விட்டு வருகையில் கானான் தேசத்தில் எப்பிராத்தாவுக்கு கொஞ்ச தூரம் இருக்கும்போது வழியிலே ராகேல் என் அண்டையில் மரணமடைந்தாள். அவளை அங்கே பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியில் அடக்கம் பண்ணினேன். தாவீதின் கொள்ளு தாத்தா பாட்டி போவாஸ் ரூத். அந்த கொள்ளு தாத்தாவின் தாத்தா வரை வாழ்ந்த இடமாகிய பெத்லகேமிலே தான் இயேசு பிறந்தார். மிகவும் பழமையான எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேம் நமக்கு தெரிந்திருக்கும் பெத்லகேம். ஆனால் இயேசு பிறந்த பின்பு ஏறுவது குழந்தைகளின் கொலை செய்தார் அல்லவா? அந்த நேரங்களில் 2 வருடங்கள் இருந்ததோடு சரி, பின்பு இயேசு மீண்டும் அந்த ஊருக்கு செல்லவில்லை. அடுத்ததாக நமக்கு தெரிந்த 2வது இடம் அவர் வளர்ந்த ஊராகிய நாசரேத். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நாத்தான்கள் கேட்பார், நாசரேத்தில் இருந்து ஏதாவது நன்மை நமக்கு வரக்கூடுமோ என்று கேட்பார். ஏனென்றால் நாசரேத்து அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பட்டணமாக இருக்கவில்லை. அவர் வளர்ந்த அந்த ஊராகிய நாசரேத்தில் அவருக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவத்திற்கு பின் மீண்டும் அவர் அங்கு செல்லவே இல்லை. அடுத்தது கலிலேயா. அடுத்தது தன் நண்பரின் லாசரின் வீடான பெத்தானியா. பின்பு சகேயுவின் ஊரான எரிகோ. பின்பு சமாரியா. இவைகள் நமக்கு மிகவும் பழக்கப்பட்ட இடமாயிருந்தாலும் கப்பர்நகூம் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய பட்டணமாய் இருக்கிறது. மத்தேயு 10:23, லூக்கா
10:15 வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவார். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கிறது. நியாயத்தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என இயேசு கப்பர்நகூமை பார்த்து கடிந்து கொள்கிறார். அதன் காரணம் அதற்கு மேலுள்ள 20ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியா அவைகளை அவர் கடிந்து கொள்ளத் தொடங்கினார். 21ஆம் வசனத்தில் 2 பட்டணங்களை பார்த்து ஐயோ என்கிறார். அது கோராசினும் பெத்சாயிதாவும். இந்த 2 பட்டணங்களை வேறு 2 பட்டணங்களோடு ஒப்பிட்டு உங்களிடம் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் அந்த பட்டணங்களில் செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் தங்கள் பாவங்களுக்காக மிகவும் வருத்தப்பட்டு மனம் திரும்பியிருப்பார்கள், இரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்திருப்பார்கள் என்கிறார். அந்த 2 பட்டணங்கள் தீருவும் சீதோனும். கோராசினும் பெத்சாயிதாவும் கப்பர்நகூமிற்கு அருகே கலிலேயாவில் இருந்த பட்டணங்கள். தீருவும் சீதோனும் இஸ்ரவேலுக்கு வடக்கே மத்திய தரைக்கடலில் கடற்கரையில் இருந்த மிகவும் பழமையான பிரபலமான பட்டணங்கள். ஏசாயா 23:1-5, எசேக்கியேல் 26ஆம் அதிகாரம் 1-21 வசனங்கள் பார்க்கும்போது விக்கிரகாராதனையிலும் பொருளாசையிலும் இருந்த புறஜாதியாருடைய பட்டணங்கள் மீது தேவன் தமது நியாய தீர்ப்பை அனுப்பினார். ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் இதை காணலாம். தமது சொந்த ஜனங்களான இஸ்ரவேலரை விட தமது பலத்த செய்கைகள் அந்த தீரு சீதோன் என்னும் புறஜாதியாரிடம் செய்யப்பட்டிருந்தால் அது இந்நேரம் மனம் வருந்தி ரட்சிக்கப்பட்டு தப்பியிருக்கும் என்கிறார். அதே கடிந்து கொள்ளுதலோடு அவர் கப்பர்நகூமுக்கு எச்சரிக்கையோடு ஆழ்ந்த வருத்தத்தையும் வெளிப்படுத்துகிறார். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூம் மரித்தவர்கள் இருக்கும் காண முடியாத உலகமான பாதாளம் வரை தாழ்த்தப்படும் என்கிறார். அன்பானவர்களே, உங்களுக்கு 60 வயது என்றால் உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். 55 வருடம் பின்னோக்கி உங்கள் 5 வயதுக்கு போங்கள். ஒருவேளை உங்களுக்கு 50 என்றால் 45 வருடங்கள் பின்னோக்கி செல்லுங்கள். ஒவ்வொருவரும் நம் 5 வயதுக்கு செல்வோம். அங்கே சிறுவர் சிறுமியராய் இருக்கும் நம்மை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த 5-10 வயதுடைய மகிழ்ச்சியான நம்மை நம்மால் பார்க்க முடிகிறது. உண்மையில் அது நாம் தான். அங்கே நம் நண்பர்களும் அதே வயதில் அதே மகிழ்ச்சியோடு நம் ஒவ்வொருவர் ஊரிலும் ஒவ்வொரு ஆலமரம் இருக்கும். எங்கோ மணல் பூட்டி வைத்திருப்பார்கள். அதில் விளையாடி கொண்டிருக்கிறோம். அது ஒரு திரும்பி போக முடியாத மகிழ்ச்சியான காலங்கள். நம் கண்களை திறந்து நம்மை பார்க்கும்போது அந்த அவர்கள்தான் நாம் என்பதை நினைக்கும் போது இளமையை, அதை இழந்த வருத்தத்தை, இன்றைய முதுமையையும் எதிரே நிற்கும் நாம் கடந்து போகும் மிக சொற்பமான காலமும் நம் முன்னே ஒரு குறுகிய பாதையில் அல்லது மிகவும் கொஞ்சத்தில் முடிந்து போகும் ஒரு தடுப்பு சுவரோடு முடிந்து போகின்ற ஒரு பாதையின் முடிவு நமக்கு தெரியும். ஆனாலும் கண்ணிமைக்கும் நேரத்தில் இவை நடந்து முடிந்து போனது போல இருக்கும். காலம் எவ்வளவு விரைவாக நம்மை முன்னோக்கி நம் கரத்தை பிடித்து இழுத்து வந்திருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. பின்பக்கமாக கைகளை நீட்டி சென்ற வினாடிகளை நம்மால் பிடித்துக் கொள்ளவோ பிடிக்கவோ முடியாது.
நமது பயணம் நாம் உருவாகும் போதே துவங்கிவிட்டது. இவைகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே இந்த நிமிடம் வரை நமக்கு நடந்து முடிந்த அற்புதங்களையும் நாம் சிந்தித்து பார்ப்பது அவசியமாயிருக்கிறது. ஆண்டவர் செய்யும் அப்போதைய அற்புதங்களால் சிலிர்த்தவாறு உணர்ச்சி பூர்வமாக நன்றி சொல்லிவிட்டு நாளை அது நேற்றைய சம்பவமாய் பழையதாகி விடுவதால் அந்த சிலிர்ப்பு அந்த அற்புதத்தின் உணர்ச்சியின் முழுமையில் ஒரு பனிமூட்டம் நிலவுகிறது. அது ஒரு பனி படர்ந்த காட்சியாக நமக்கு தெரிகிறது. 15 வயதில் நடந்த விபத்தில் நாம் உயிர் தப்பியிருக்கலாம். 20 வயதில் ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் நாம் மரிக்கும் நிலைக்கு சென்று திரும்பியிருக்கலாம். நாம் சாலைகளில் பயணிக்கும் போது நம் பக்கத்தில் செல்லும் பேருந்து நமக்கு 1 அடி 1.5 அடி தூரத்திலிருந்து சற்று விலகினால் நாம் நம் பெயரை சடலம் என்று பெயர் மாற்ற வேண்டி வந்திருக்கலாம். ஆனால் நம் ஆண்டவர் நம் வாழ்வை அற்புதங்கள் இல்லாமல் நம்மை கடந்து போக விடவில்லை. பிரசங்கி 6:10 ஞானி சாலமோன் சொல்கிறார், எரேமியா 1:5 கர்த்தர் எரேமியாவிடத்தில் சொல்கிறார், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். யாத்ராகமம் 33:17 கர்த்தர் மோசேயிடம் சொல்கிறார், உன்னை பேர் சொல்லி அறிந்திருக்கிறேன். யோவான் 6:44 இயேசு சொல்கிறார், என்னை அனுப்பின அவன் இல்லத்தில் வரமாட்டான். ரோமர் 8:30 சொல்கிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். கலாத்தியர் 3:29 சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குதத்தத்தின்படி சுதந்திரருமாயும் இருக்கிறீர்கள். 1 பேதுரு 2:9 சொல்கிறது, நீங்களோ அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாராய் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். கொலோசையர் 1:13 படி நாம் இருளின் அதிகாரத்தினின்று விடுவிக்கப்பட்டவர்கள். இருளின் அதிகாரம் என்பது சாத்தானுடைய அதிகாரம் என்று அப்போஸ்தலர் 26:18 சொல்கிறது. எபேசியர் 6:12 துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபதிகள், வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகள், இவைகளெல்லாம் சாத்தானின் குணாதிசயங்கள். ஆனால் பிறக்கு முன்னே பெயரிடப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு முன்குறிக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்டு இருளின் அந்தகாரத்தினின்று விடுவிக்கப்பட்டு ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து வரப்பட்டு ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நம்மை மாற்றி நமக்கும் தேவனுக்கும் இடையே நின்ற நடுச்சுவரை உடைத்து நம்மை தேவனிடத்தில் நேரடியாக ஐக்கியம் கொள்ளும் அளவு நம்மை வழிநடத்துவதற்கு நம் வாழ்வில் கர்த்தர் நிகழ்த்திய அற்புதங்களை நாம் மிகவும் சாதாரண சம்பவங்களாக கடந்து போய்விடுகிறோம். நன்றி சொல்வதற்கான ஒரு பட்டியலை நாம் தயாரிப்போம். தீவினை நடந்தவைகளாக ஒரு பட்டியலை தயாரிப்போம். தீவினைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்ததற்கான பட்டியலையும் தயாரிப்போம். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளின் பட்டியலை விட நமக்கு நடக்கவிருந்த தீவினைகள் அதிகமாயிருக்கும். அந்த தீவினைகளை நின்று நம்மை காத்து அதினின்று நம்மை விடுவித்தது அதிலும் அதிகமாயிருக்கும். உண்மையில் நான் 5 வயதில் தொட்ட என் காதுகளை இந்த 60-70களிலும் என்னால் தொட முடிகிறது. எனது வலது கை கட்டை விரலை அசைப்பது எவ்வளவு எளிமையா இருக்கிறதோ அதைவிட
ஆண்டவருக்கு நன்றி சொல்வது மிகவும் அதிக எளிதாக இருக்கிறது. உண்மையிலேயே போன வாரம் நான் சாகவில்லை. நேற்றும் நான் உயிரோடு தான் இருந்தேன். சரீரத்தில் வியாதிகள் இருந்தும் வியாதியோடு உயிரோடு இருக்கிறேன். இது சரீரம், இது மாம்சம். சரீரம் உள்ளவரை சரீரத்துக்குரியவைகள் இருக்கும். சரீரத்துக்குரிய வியாதிகள், நோய்கள் இருக்கும். சரீரத்தின் பலவீனம் என்பது தவிர்க்க முடியாதது. ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று மத்தேயு 26:4, மார்க்கு 14:38 இயேசு சொல்கிறார். 1 தீமோத்தேயு 5:23 பவுல் தீமோத்தேயுக்கு உண்டான உடல் பலவீனத்தை குறித்து ஆலோசனை சொல்கிறார். ரோமர் 12:1 சொல்கிறது, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக கொடுப்பது புத்தியுள்ள ஆராதனை. 1 கொரிந்தியர் 3:17 சொல்கிறது, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். தேவனுடைய ஆவியை நம் சரீரத்துக்குள் வைத்திருக்கிற தேவன் தாம் குடியிருக்கும் ஆலயத்தை குறித்து மிகவும் கவனமாயும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு கண்ணுடையவராய் பரலோகத்தில் பிரவேசிக்கும் அளவு நம்மை அவர் விடுவதில்லை. வலது கை நமக்கு இடர்கள் உண்டாக்கி அதை தரித்து போடும் அளவு நம்மை பாவம் செய்ய அவர் விடுவதில்லை. விசுவாசிகளாகிய நம்மை மிகப்பெரிய அற்புதங்கள், ஆச்சரியங்களோடு வழிநடத்தி கொண்டிருப்பதை விட 1000 மடங்கு அற்புதங்களை நிகழ்த்திய ஒரு இடம்தான் கப்பர்நகூம். பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், மத்தேயு ஆகியோர்களின் சொந்த ஊராக கப்பர்நகூம் கருதப்படுகிறது. மத்தேயு 6 மத்தேயு 4:13 அவர் நாசரேத்தை விட்டு செபுலோன், நப்தலி என்னும் எல்லைகளிலுக்கும் கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணுகிறார். தமது ஊழியத்தின் பெரும் பகுதியை அவர் கப்பர்நகூமை ஒரு தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறார். அவர் ஊழியத்தின் தலைமையிடம் கப்பர்நகூமாக இருந்தது. கலிலேயா கடலின் கரையில் இந்த நகரம் அமைந்திருந்தது. அவருடைய சீடர்கள் அந்த பகுதியில் இருந்ததால் அவருக்கு அங்கே ஊழியம் செய்வது சற்று எளிதாக இருந்தது. ஆனாலும் அவருக்கு நெருக்கடிகளும் வருத்தங்களும் இருந்து கொண்டே இருந்தன. 30 வருடங்களாக வளர்ந்து வந்த நாசரேத்தை விட்டு நாசரேத்தின் அவிசுவாசத்தினாலும் அவரை நாசரேத்தின் யூதர்கள் கொலை செய்ய முயற்சித்ததாலும் அவர் மீண்டும் நாசரேத்திற்கு கடைசி வரை போகவே இல்லை. இதை லூக்கா 4:16-30 வரையிலான வசனங்களில் காணலாம். 31ஆம் வசனத்திலிருந்து கப்பர்நகூம் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதனை பண்ணினார். லூக்கா 4:33 ஜெப ஆலயத்தில் அசுத்த ஆவி பிடித்திருந்த மனுஷனை குணமாக்குகிறார். லூக்கா 4:38-39 சீமோன் பேதுருவின் மாமியை குணப்படுத்துகிறார். 40ஆம் வசனம் முதல் 44ஆம் வசனம் வரை படித்து பார்க்கும்போது அநேகருக்கு அற்புதங்கள் நடைபெறுகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 35-51 வரை யோவானும் அவருடைய சீஷர்களும் இருக்கும்போது இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை யோவான் சுட்டி காட்டுகிறார். அந்திரேயாவும் யோவானும் இயேசுவை பின்தொடர்ந்து போகிறார்கள். யோவான் 1:38 இயேசு என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்கிறார்கள். அவர், வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து இயேசுவோடு அன்றைய தினம் தங்குகிறார்கள். ஏனென்றால் இயேசு கப்பர்நகூமிலே ஒரு வீட்டில் தங்கியிருந்தார். யோவான் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கானாவூர் கல்யாணம் முடிந்ததும் அவரும் அவருடைய தாயாரும் சகோதரரும் சீஷர்களும்
கப்பர்நகூமுக்கு போய் அங்கே அவரோடு சில நாள் தங்கியிருந்ததை குறிப்பிடுகிறது. மத்தேயு 17:24 ரோமர்கள் சீமோனிடம், உங்கள் போதகர் வரி கட்டுகிறாரா என்று கேட்கிறார்கள். சீமோன் கட்டுகிறார் என்று சீமோன் பேதுரு சொல்கிறார். இயேசு கப்பர்நகூமிலே வரி கட்டி வாழ்ந்திருக்கிறார். அவர் சீமோனுக்கும் தனக்குமான வரியை கட்டுகிறார். மத்தேயு 8:5 இயேசு கப்பர்நகூமிலே பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி தன் வேலைக்காரனுக்காக இயேசுவிடம் வந்து பேசுகிறார். மார்க்கு 1:21 ஜெப ஆலயங்களில் உபதேசித்து வருகிறார். மார்க்கு 2:1 இயேசு கப்பர்நகூமில் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு வாசலுக்கு முன்னே நிற்க கூட இடம் போதாதபடி அநேகர் கூடி வருகிறார்கள். அங்குதான் திமிர்வாதக்காரனை ஊரை பிரித்து உள்ளே அனுப்பி சுகம் பெறுகின்ற ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. மார்க்கு 9:33 அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது சீஷர்களிடம் பேசுகிறார். அங்குதான் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினான் அவன் எல்லாருக்கும் கடையானவனாகவும் எல்லோருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன் என்கிறார் இவர் வீட்டில் வந்து இருக்கும்பொழுது. லூக்கா 7:1 மலை பிரசங்கம் முடிந்ததும் அவர் கப்பர்நகூமுக்கு போகிறார். இயேசு தம் ஊழியத்தின் 3.5 வருட காலங்களில் பெரும்பாலான அல்லது 90% ஊழிய கப்பர்நகூமிலிருந்தே செய்தார். சொல்ல முடியாத அளவு அற்புதங்கள். யோவான் 21:25 யோவான் சொல்வது போல் அவற்றையெல்லாம் எழுதினால் இந்த உலகம் போதாது என்கிறார். யோவான் 20:30 சொல்கிறது, இந்த புத்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். ஜனங்களின் மத்தியில் மட்டுமல்ல, சீஷர்களுக்கு முன்பாக செய்யப்பட்ட அற்புதங்கள் இன்னும் மேன்மையானவைகளாய் இருந்திருக்கும் வாய்ப்பு அதிகம். யோவான் 2:11 சொல்கிறது, இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை நடத்தின போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். மத்தேயு 4:23 முதல் 25 வரை நாம் படிக்கும்பொழுது இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களை உபதேசித்து ராஜ்ய சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டான சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். 24ஆம் வசனம், அவருடைய கீர்த்தி அதாவது புகழ் சீரியா எங்கும், சீரியா என்பது கலிலேயாவுக்கு வடக்கு மற்றும் வடமேற்கில் இருந்த பகுதி. பெரும்பாலும் யூதர்கள் அல்லாதவர்களால் நிறைந்திருந்த பகுதி. அந்த சீரியா முழுவதும் பிரசித்தமாயிற்று. 25ஆம் வசனம், கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் அதாவது கலிலேயா கடலின் கிழக்கு பகுதிக்கும் யோர்தான் நதிக்கும் இடைப்பட்ட 10 பிரதேசங்களை கொண்ட பகுதியிலும், மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் கதரேனருடைய நாட்டில், இதை கெர்கசேனர் நாடு என்றும் குறிப்பிடுவார்கள். மத்தேயு 8:28 அங்கே லேகியோன் பிசாசை துரத்துகிறார். சுகமானவன் மார்க்கு 5:20 தனக்கு இயேசு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான் என எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 6:17 சொல்கிறது, யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றிலும் இருந்து, எருசலேம் நகரத்திலிருந்தும் தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்திலிருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில் கலிலேயாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் இதுமேயாவிலும் தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளிலும் இருந்த திரளான ஜனங்கள். இதுமேயா என்பது யூதாவின் தெற்கு பகுதி. இத்தனை பிரதேசங்களிலிருந்தும் கேள்விப்பட்ட இயேசு வாசம் பண்ணின ஊர் கப்பர்நகூம் என்ற இடம். இயேசுவின் வல்லமையாலும் வல்லமையான செயல்களாலும் நாகும் நகர் என அறியப்பட்டிருந்த கப்பர்நகூம் இயேசுவின் பலத்த செய்கைகளினால் வான பரியந்த
உயர்த்தப்பட்டு எல்லா தேசங்களிலும் புகழ் பெற்று உயர்ந்து நின்றது. எல்லோரும் இதை குறிப்பிடுகின்ற திரளான ஜனங்கள் அனைவருக்கும் தெரிந்த இயேசு எங்கே இருப்பார்? இந்த கேள்வி சீரியா தேசம், தெக்கப்போலி, யூதா, இதுமேயா, தீரு, சீதோன் திசைகள், எருசலேம் நகரங்களில் வாழ்ந்து வந்த குழந்தைகள் முதல் பெரியவர் வரை யாவருக்கும் தெரிந்திருந்த செய்தி, இயேசு எங்கே இருப்பார்? வீடு எங்கே இருக்கிறது? கப்பர்நகூமில். அது வான பரியந்தம் உயர்த்தப்பட்டது. இயேசு சொல்கிறார், மத்தேயு 11:23, வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன் இருதயத்தின் கடினத்தை விட சோதோமின் ஜனங்களின் இருதய கடினம் லேசானது என்கிறார். சோதோமின் பாவங்கள் அளவில்லாதது. ஆனால் உன்னிடம் செய்யப்பட்ட கிரியைகள் போல் வல்லமையான கிரியைகள் சோதோமிலே செய்யப்படவில்லை. சோதோமில் இருந்த ஜனங்களின் மனநிலை பாவத்தை குறித்தே இருந்தது. ரட்சிப்பை பற்றி அறிவிக்க அங்கே ஒரு இரட்சகர் பிறக்கவில்லை. அருகிலே ஆபிரகாம் இருந்த போதும் அங்கே நோவா மக்களுக்கு போதித்தது போல் ஆபிரகாம் அவர்களுக்கு போதனை ஏதும் செய்யவில்லை. ஆபிரகாமை கர்த்தர் எவ்வளவாய் ஆசீர்வதித்தார் என்று கூடவே இருந்து பார்த்த லோத் ஆதியாகமம் 19:1 சோதோமின் வாசலிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். பட்டணத்து வாசலில் யார் அமர்வார்கள்? அந்த நகரத்தின் மிகவும் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் பெரியவர்கள், மூப்பர்கள், பணக்காரர்கள், மரியாதைக்குரியவர்கள், கனவான்கள் ஆகியோர். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம், சோதோமின் ராஜா பேராவோடும், கொமோரோவின் ராஜா இர்சாவோடும், அத்மாவின் ராஜா சினேயாவோடும், செபோயிமின் ராஜா செமேபரோடும், சோவார் ராஜா பேலாவோடும், சினேயர் ராஜா ஆதியாகமம் 11 இது குறிப்பிடப்படுகிறது. இந்த 5 ராஜாக்களோடு சினேயர் தேசத்தின் ராஜா அம்ராபேல், சினேயர் ராஜா சினேயர் தேசம் என்பது ஆதியாகமம் 11:2 இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்குதான் பாபேல் கோபுரம் கட்டப்பட்டது. இந்த சினேயர் தேசத்துக்கு அப்போது பாபிலோன் என்ற பெயர் வழங்கப்படவில்லை. அந்த பாபிலோன் சினேயர் தேசத்து ராஜாவாகிய அம்ராபேலும், எலாசாரின் ராஜாவாகிய அரியோகும், ஏலாமின், அதாவது ஏலாம் என்பது இன்றைய ஈரான் என்று அழைக்கப்படுகிறது. அந்த பாபிலோன் என்பது ஈராக்கில் இருக்கிறது. ஏலாமின், அதாவது இன்றைய ஈரான் என்று அழைக்கப்படும் பகுதியின் ராஜா கெதர்லா கோமேரோடும், ஜாதிகளின் ராஜா என்று அழைக்கப்படும் திதியாலும் வந்து 5 ஜாதிகளாக அந்த சோதம் கொமோரா என்று ராஜாக்களை சங்கரித்த போது சோதம் கொமோரா ராஜாக்கள் சித்தீம் பள்ளத்தாக்கில் விழுந்தார்கள். பின்பு ஆபிரகாம் லோத்தை கெதர்லா கோமேரில் கையிலிருந்து மீட்டு வந்தார். சோதோமின் ராஜா ஆதியாகமம் 14:17 ஆபிரகாமை காண சாவே பள்ளத்தாக்கு வரை எதிர்கொண்டு போய் மரியாதை செலுத்துகிறார். ஆபிரகாமால் இவ்வளவு பெரிய சம்பவம் நிகழ்ந்திருக்க லோத் அந்த பட்டணத்தில் ராஜாவுக்கு அடுத்தபடியான மரியாதையை பெற்றவனாய் இருந்தார். ஆனாலும் அவரும் சோதோமிற்கு ரட்சிப்பு வரும்படி ஏதும் செய்யவில்லை. அங்கே எத்தனை நீதிமான்கள் இருப்பார்கள் என்று ஆபிரகாமுக்கே சந்தேகம் இருந்தது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரை ஆபிரகாம் கர்த்தரோடு அழிப்பதை பற்றி மறுபரிசீலனை செய்யும்படி கெஞ்சுகிறார். துரதிருஷ்டவசமாக அந்த சோதமிலே 10 நீதிமான்களும் இல்லை. 10 நீதிமான்கள் இல்லை. சோதம் பற்றி முதல் முக்கியமான பகுதியாக ஆதியாகமம் 13:10 சொல்கிறது. அது அழிக்கப்படுவதற்கு முன்னே கர்த்தருடைய தோட்டம் போலவும் சோவாருக்கு போகும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்ததாம். இந்த வசனம் சோதோமும் கொமோரோவும் யோர்தான் நாட்டின் பள்ளத்தாக்கில் அமைந்திருப்பதை குறிப்பிடுகிறது.
சோதம் கொமோரா மட்டும் அழியவில்லை, அதோடு கூட அத்மா செபாயிம் நகரமும் அழிக்கப்பட்டது. சோதோம், கொமோரா, அத்மா, செபாயிம், சோவார் என்ற 5 பட்டணங்களில் சோவார் பட்டணத்தை கர்த்தர் லோத் கேட்டுக்கொண்டதின் நிமித்தமாக அழிக்கவில்லை. இதை ஆதியாகமம் 19:20 23 வரை பார்க்கலாம். சோதோம், கொமோரா, அத்மா, செபோயிம் ஆகிய 4 பட்டணங்கள் அழிக்கப்பட்டதன் காரணம் ஆதியாகமம் 13:13 சொல்லப்பட்டிருக்கிறது. சோதோமின் மனிதர்கள் மிகவும் பொல்லாதவர்கள், கர்த்தருக்கு விரோதமாக பாவிகளுமாய் இருந்தனர். ஆதியாகமம் 18:20 அதற்கு கர்த்தர், சோதோம் கொமோராவின் கூக்குரல் மெய்யாகவே பெரிது, அவருடைய பாவம் மிகவும் கொடியது என்றார். ஆதியாகமம் 19:13 தூதர்கள் லோத்திடம் கடவுள் சோதோமை அழிக்கப் போதே முன்னறிவிக்கின்றனர். யூதா 7ஆம் வசனத்தில் சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அழிக்கப்பட்டதை குறிக்கிறது. உபாகமம் 29:23 சொல்கிறது, கர்த்தர் தமது கோபத்தாலும் தமது உக்கிரத்தாலும் சோதோமையும் கொமோராவையும் அத்மாவையும் செபோயிமையும் கவிழ்த்து போட்டது போலவும் என குறிப்பிடப்பட்டிருக்கு. அவர்களை மனம் திரும்ப வைக்க ஒரு தீர்க்கதரிசியும் அங்கே அனுப்பப்படவில்லை. நியாயாதிபதிகள் இல்லை. அவர்கள் அனைவரும் புறஜாதிகளாயிருந்தார்கள். புறஜாதியாரை சேர்த்து கொள்ளும் எண்ணம் தேவனுக்கு இன்னும் இல்லை. ஆகார் ஆபிரகாமோடு இல்லை. கேத்தூராலும் அவள் பிள்ளைகளும் கிழக்கு தேசத்திற்காய் அனுப்பப்பட்டு விட்டார்கள். சாராளாகிய ஒரே மனைவி வாக்குதத்தம் பண்ணப்பட்ட சந்ததிக்காய் காத்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாமின் சந்ததி சாராளிடம் இருந்துதான் வர வேண்டும். ராகாப் என்னும் புறஜாதி பெண் இன்னும் பிறக்கவில்லை. ரூத் என்னும் மோவாபிய பெண் வர இன்னும் காலங்கள் இருக்கின்றன. நினிவேக்கு புறஜாதியாருக்கு யோனா அனுப்பப்பட்டது போல் சோதோமுக்கு யாரும் அனுப்பப்பட்டு எச்சரிக்கப்படவில்லை. எலியாவை போல் துணிச்சலுடன் எச்சரிக்க கர்த்தர் யாரையும் அங்கு எழுப்பவில்லை. ஆனால் எல்லாவித அற்புதங்களையும் அடையாளங்களையும் பரலோக ராஜ்யத்தை குறித்த உபதேசங்களையும் பாவத்தையும் குறித்த எச்சரிக்கைகளையும் நரகத்தை பற்றிய எச்சரிக்கைகளையும் பரலோகத்தின் நிச்சயத்தையும் நற்செய்திகளையும் கண்டு, மேசியாவாகிய நானே உங்களுடன் வாழ்ந்து நான் யார் என்பதை நிரூபித்து காட்டியும், கல்லான இருதயம் பாவத்தை குறித்த வருத்தமும் இல்லாத, பரிசுத்தத்தை பற்றி கவலை இல்லாத, வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ எவ்வளவுக்கு எவ்வளவாய் உயர்த்தப்பட்டாயோ, யாராலும் காண முடியாத பாவத்தால் மரித்தவர்கள் நிறைந்த பாதாளம் வரை அவ்வளவுக்கு அவ்வளவும் தாழ்த்தப்படுவாய் என்கிறார். இது கப்பர்நகூமுக்கு மாத்திரமல்ல அன்பானவர்களே, கிறிஸ்துவை அறியாத போது, முழுவதும் அறியாத போது, அல்லது அறிந்தும் நம் ரட்சிப்பை குறித்து கவலை இல்லாமல் இருந்த நாட்களில் நம்மை முன்குறித்து நம்மை அழைத்தவர், அவரை அறிந்த பின், அவருக்குள் வந்த பின் நம்மை தகுதிப்படுத்தியிருக்கிறார். மிகப்பெரிய வேத பண்டிதர் கமாலியல், அவருடைய சீடரான பண்டிதர் பவுல் பரிசேயனாக இருந்தாலும் கர்த்தர் அவரை தெரிந்து கொண்ட பின்புதான் அவருக்கு உண்டான மகிமை தகுதி அவரை நமக்கு காட்டுகிறது. அவர் 2000 வருஷங்களாக நிலைத்திருக்கும்படி கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டார். 2 கொரிந்தியர் 3:5 பவுல் சொல்கிறார், நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. கொலோசையர் 1:12 படி நம்மையும் ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு கர்த்தர் தகுதியாக்கியிருக்கிறார். இவ்வளவாய் நம்மை உயர்த்திருக்கிற ஆண்டவர் நம் வாழ்வில் எத்தனையோ அற்புதங்களை ஒவ்வொரு வினாடிகளிலும் நிகழ்த்தியும் இருக்கிறார், நிகழ்த்தி கொண்டும் இருக்கிறார்.
நாம் மிகவும் ஓய்வான நிலையில் இருக்கும்போது இதை யோசித்து பார்ப்போம் என்றால், அந்த ஓய்வு என்கிற அற்புதமான விஷயம் கூட ஒரு அற்புதம் என்று சொல்லலாம். அந்த சிந்தனை ஒரு அற்புதம். நம்மால் சிந்திக்க முடிகிறது. எவ்வளவோ பேருக்கு அந்த நல்ல பேரு கிடைக்கவில்லை. மனநிலை பிறந்திருப்பவர்கள் எத்தனையோ லட்சம் பேர். நாம் ஒவ்வொரு ஆலயமாக மாற்றப்பட்டிருப்பது என்பது மிகப்பெரிய நற்பேறு. அந்த ஆலயமாகிய இந்த சரீரத்தில் நம் ஆண்டவர் வாசம் பண்ணுவது அதனினும் மிகவும் நற்பேறு. நம்மில் நடத்தப்பட்ட அற்புதங்கள், கிரியைகள் ஒருவேளை குமோரா சோதோமில் நடத்தப்பட்டிருந்தால், நமக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தியும் அதனால் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பும் அங்கே இருந்திருக்குமானால் சோதோம் இந்நாள் வரை நிலைத்திருந்திருக்கும். நம்மில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அற்புதங்கள் கப்பர்நகூமின் அற்புதங்களுக்கும் மேலானது. அன்று இருந்த கலிலேயாவின் கப்பர்நகூமின் ஜனங்கள் விசுவாசத்தினால் ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கும் பேர் பெறவில்லை. ஆபிரகாமின் சந்ததியாரான யூதர்களே அவரின் சந்ததியாராக நடந்து கொள்ளவில்லை. யோவான் 8:37 இயேசு யூதரை பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. மத்தேயு 8:11-12 இயேசு சொல்கிறார், அநேகர் கிழக்கிலும் மேற்கிலுமிருந்து வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்திருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். இங்கே ராஜ்யத்தின் புத்திரர் என்று குறிப்பிடப்படுவது யூதர்கள். மத்தேயு 3:9 யோவான் ஸ்நானன் சொல்கிறார், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்லிக்கொள்ள நினையாதீர்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். ஆனால் நாம் இயேசுவை கண்டு தரிசித்ததில்லை, அப்போஸ்தலர்களை கண்டு மகிழ்ந்ததில்லை, ஆதி விசுவாசிகளைப் போல் இரத்த சாட்சியாய் மரிக்கவில்லை. இருப்பினும் காணாமல் விசுவாசிக்கிறோம், காணாமல் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறோம். விசுவாசத்தினால் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தினால் ஆவியானவர் நமக்குள் இருப்பதை உணர்கிறோம். விசுவாசத்தினால் ராஜாக்களும் ஆசாரியர்களாகவும் இருப்பதை உணர்ந்து நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தினாலே தேவ ஐக்கியத்தை ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொள்கிறோம். விசுவாசத்தினாலே அப்பமும் திராட்சரசும் கிறிஸ்துவின் சரீரமாகவும் இரத்தமாகவும் பாவித்து பரிசுத்தத்தோடு ஆசரிக்கிறோம். மத்தேயு 7:13 இயேசு சொல்கிறார், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதில் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். பல சாலைகள் உண்டு. அன்பாயிருப்பவர்களுக்கு மட்டுமே ஒரு சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. பொய்யர்கள் மட்டுமே பயணிக்க ஒரு சாலை, பொறாமை உள்ளவர்களுக்கு மட்டுமே ஒரு சாலை, கொலைபாதகர்களுக்கு மட்டுமே ஒரு சாலை, விபச்சாரக்காரர்களுக்காகவே ஒரு சாலை. அவரவர்களின் சாலைகளில் மட்டுமே பயணம் செய்ய முடியும். அன்பு என்ற கர்த்தரின் சாலையில் பிரவேசிக்கும் போது அன்பாகவே இருக்கிற தேவனிடத்தில் நம் பயணம் நிறைவு பெறும். அங்கே கோபங்கள், பொறாமை, களவு, பொய், வஞ்சகம் எதுவும் இல்லை. அந்த இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிப்பவர் சிலர். அந்த சிலரில் நாம் இருப்பது தேவன் நமக்கு அளித்த கிருபை. எபேசியர் 2:8 சொல்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. 2 தீமோத்தேயு 4:7 பவுல் தன் இறுதி காலத்தில் தன் சீஷன் தீமோத்தேயுவுக்கு தைரியமாக எழுதுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினார், ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டு. 8ஆம் வசனம், இது முதல் ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அது எனக்கு தந்துள்ளார்.
எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்துள்ளார் என்று எவ்வளவு விசுவாசமாக சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் நம் புறஜாதியாரால் ஒதுக்கப்பட்டிருக்கும் போதும், நம்மை சார்ந்தவர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கும் போதும், அவமானப்படுத்தப்பட்ட போதும், கீழ்த்தரமாய் நினைக்கப்பட்ட போதும், நடத்தப்பட்ட போதும், நிந்திக்கப்பட்ட போதும், நம் தேவன் நம்மை அரவணைத்து தம்மிடம் சேர்த்து கொண்டு அவை எல்லாவற்றிலுமிருந்து நம்மை விடுவித்திருக்கிறார் என்பதை நாம் நிச்சயமாகவே அறிந்திருக்கிறோம். அந்த இருளில் நின்று நம்மை விடுவித்து நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக்கி அவர்களிடமிருந்து நம்மை வேறுபடுத்தி உயர்த்தி காட்டியிருக்கிறார். நம்மை இகழ்ந்தவர்கள், நம்மை அவமானப்படுத்தினவர்கள், நம்மை கீழ்த்தரமாய் நடத்தினவர்கள், இவர்களின் முன்பாக நம்மை சங்கீதம் 31:8, சங்கீதம் 118:5 படி அவர் நம்மை நெருக்கத்தில் இருந்து விலக்கி விசாலத்தில் வைத்திருக்கிறார். நம்மை அவர்களிடமிருந்து வேறுபடுத்தி உயர்த்தி காட்டியிருக்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். சங்கீதம் 119:45 படி அவருடைய வசனத்தின்படி நடக்கும்போது நாம் உண்மையிலேயே விசாலத்தில் நடக்கும். எபிரேயர் 2:4 சொல்கிறது, எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அன்பானவர்களே, கப்பர்நகூம் ஜனங்கள் இயேசுவின் வார்த்தைகளை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் கவலையற்றிருந்ததினால் வான பரியந்தம் உயர்ந்தவர்கள் பாதாள பரியந்தம் தாழ்த்தப்பட்டார்கள். அந்த கப்பர்நகூம் என்ற புகழ்பெற்ற பட்டணம் இன்று இருந்ததன் அடையாளம் கூட தெரியாமல் சிதிலமடைந்த சில மண்மேடுகள், கற்குவியல்கள் மட்டுமே அந்த பட்டணத்தின் மெச்சங்களாகவும் எச்சங்களாகவும் இருக்கின்றன. அந்த அற்புதமான நகரத்தை போலவே நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். வான பரியந்தம் உயர்த்தி பிதாவின் வலது பாசத்தில் நம்மை உட்காரும்படி செய்திருக்கிறார் என்று எபேசியர் 1:21 சொல்கிறது. எபேசியர் 1:3 உன்னதங்களிலே ஆசீர்வதிக்கப்பட்ட நாம் பாதாளம் வரை தாழ்த்தப்படாமல் இருக்க ஆண்டவரின் பாதத்தை எப்போதும் பற்றி கொண்டிருப்போம். எப்போதும் தேவ ஐக்கியத்தில், ஆண்டவரின் பிரசன்னத்தில், ஆவியானவரின் வழிநடத்தலில் இருக்கும்போது யோவான் 14:27 இயேசு நமக்கு வைத்து விட்டு போன அவர் கொடுத்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொண்டு தேவராஜ்யம் வரை அவளோடு காத்திருப்போம்.